உங்கள் சிஸ்டம் கொண்டு வந்து அடுத்த நிமிஷமே 3ஆம் கிளாஸோட பிள்ளையை ஃபெயில் ஆக்குறீங்க. 7 வயசு 8 வயசு குழந்தைய ஃபெயில் ஆக்குனா அந்த குழந்தை என்னங்க சைக்காலஜிக்கு ஆகும்? எல்லாரும் பாஸுங்கிறப்போ ஒரு 2 குழந்தை கிளாஸில் ஃபெயில்னா அந்த குழந்தை திருப்பி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? திருப்பி போகுமா? அப்பா நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிடுங்க. அப்போ நீங்கள் எதை கொண்டு வரீங்க? ட்ராப் அவுட் ஆகணும்னு என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைய ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பெரும்பாலும் ஃபெயில் ஆகிற குழந்தை 3ஆம் கிளாஸ் அளவுக்கு படிப்பு போதுமான புரிதல் இல்லாத குழந்தைகள் யாராக இருக்கும்? கஷ்டப்புற விட்டு பிள்ளைங்க, கிராமப்புற விட்டு பிள்ளைங்க, கல்வி வாடையே அறியாத குழந்தைகளுடைய முதல் தலைமுறை இதெல்லாம் படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்வியில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு அரியலூர்லாம் பிள்ளைங்க பட்டையை கிளப்பிட்டு வந்துருச்சுங்க. எதையெல்லாம் பின்தங்கிய மாவட்டம், இங்கே இதுக்கெல்லாம் வெட்டியாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வர்சஸ் அரியலூர்னு சண்டையை தூண்டி விட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் அடிச்சு பண்ணிட்டா இன்னைக்கு அரியலூர் மாணவி, அரியலூர் வேஸ்ட்டு, அங்கெல்லாம் என்னை அதுக்கு வெட்டியாக செலவு பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருளாதாரத்தையும் ஈட்டலை, அப்படி இப்படி நீங்கள் இன்னைக்கு நம்பர் 1 மாணவி. இந்த மாணவி நாளைக்கு படிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்ல, அமெரிக்காவுக்கு போகும்ல,